நம் சமூகத்தில் நாம் சந்திக்கும் பன்முக மனிதர்களில் ஒரு வகையினர் நடத்தையில் ஸ்கிசாய்ட் பர்சனாலிட்டி அறிகுறிகள் கொண்டவர்களாக இருக்கலாம். இது ஒரு மனநல சவாலும் பிரச்சனையும் கூட. நம் சமூகத்தில் சிலரை பார்த்தால் இவர் தனிமையை நேசிக்கிறாரா இல்லை தனிமையே இவரை நேசிக்கிறதா என்று தோன்றும். குடும்ப விழா, நண்பர்கள் சந்திப்பு, அலுவலக சுற்றுலா என எதற்கும் அதிக ஆர்வம் காட்ட மாட்டார்கள். அவர்கள் இல்லாத இடத்தில் கூட்டம் குறைவாக தெரியும். ஆனால் அவர்கள் இருந்தாலும் கூட்டத்தில் கலந்து கொள்வது அரிதாக இருக்கும். ஸ்கிசாய்டு ஆளுமை அறிகுறிகள் கொண்ட சிலர் தனியாக இருப்பதையே விரும்புவார்கள். மற்றவர்கள் ஞாயிற்றுக்கிழமை நண்பர்களுடன் சுற்றுலா செல்ல திட்டமிடும் போது இவர்கள் ஒரு புத்தகம், ஒரு தேநீர், ஒரு அமைதியான அறை இருந்தால் போதும் என்று நினைப்பார்கள். ஏன் வெளியே வரவில்லை என்று கேட்டால் எதற்காக என்று உண்மையான ஆச்சரியத்துடன் கேட்கக்கூடும். இவர்களுடன் பேசுவது சில நேரங்களில் வானொலியில் ஒற்றை அலைவரிசையை பிடிக்க முயல்வதை போன்றது. நாம் 10 வாக்கியங்கள் பேசினால் அவர்கள் 2 வார்த்தைகளில் பதிலளிக்கலாம். எப்படி இருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு நன்றாக என்று பதில். வேறு என்ன விசேஷம் என்றால் ஒன்றுமில்லை. உரையாடல் அதோடு அமைதியாக நின்றுவிடும். அவர்களும் அமைதியாக அமர்ந்து விடுவார்கள். ஆனால் இந்த அமைதியின் பின்னால் ஒரு சுவாரஸ்யமான உண்மை இருக்கிறது. அவர்கள் மனிதர்களை வெறுப்பதால் தனிமையாக இருப்பதில்லை. பல நேரங்களில் தனிமையிலேயே அவர்கள் மன நிம்மதியையும் பாதுகாப்பையும் உணர்கிறார்கள். மற்றவர்கள் கூட்டத்தில் ஆற்றல் பெறுவது போல அவர்கள் அமைதியில் ஆற்றல் பெறுகிறார்கள். அவர்களின் உலகம் சத்தமில்லாத ஒரு நூலகம் போன்றது. அங்கே அமைதிதான் மொழி. இது ஒரு மனநல சவாலும் பிரச்சனையும் கூட. இவர்களுடன் பழகும் போது அவர்களை வலுக்கட்டாயமாக சமூக நிகழ்ச்சிகளில் ஈடுபடுத்த முயற்சிக்க வேண்டியதில்லை. எல்லோரையும் போல இருங்கள் என்று சொல்வதை விட அவர்கள் யார் என்பதை ஏற்றுக்கொள்வது முக்கியம். அவர்கள் பேசாததால் அன்பு இல்லை என்று அர்த்தமில்லை. அவர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் முறை வேறுபட்டிருக்கலாம். ஸ்கிசாய்டு அறிகுறிகள் கொண்டவர்கள் நமக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை கற்றுத் தருகிறார்கள். சமூக உறவுகள் முக்கியம் என்பது உண்மை. ஆனால் சில நேரங்களில் தனிமையும் அவசியம். உலகம் எப்போதும் சத்தமாக பேசிக் கொண்டிருக்கும் போது அமைதியாக இருக்க தெரிந்தவர்களும் தேவை. கூட்டத்தில் இருப்பதும் ஒரு கலை. தனிமையில் அமைதியாக இருப்பதும் ஒரு கலைதான்.